ஸோ நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பக்கம் அதாவது பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு எப்பயும் போல் மார்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹுக்கு பட்டி வர்ற இடம் மட்டும் எக்ஸாக்டாக அதே அளவு வச்சுருங்க. அதாவது கழுத்துக்கு மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மட்டும் மார்க் பண்ணால் போதும். சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு இடம் விட வேணாம். விடாமல் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் அளவு வச்சு இங்கே ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் ஒரு மார்க்கிங், அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து இங்கே லென்த்துக்கு ஒரு 3 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு. ஸோ இந்த 4 3 இந்த இடத்த அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் பிடிச்சி தைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டிச்சு தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய 2 ஃபிங்கருக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே ஸ்டிச் போட்டு இதை பிடிச்சி தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்ப